இன்னைக்கு நம்ம திமிரு பிடிச்சவன் அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 9ல இருக்கோம். ப்ரீவியஸ் இஷ்யூ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரூஸ் வெயின் அவரோட சின்ன வயசுல சின்ன பையனா இருக்கும்போது அவரோட காதுகள் கண்கள்னா வவ்வால் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் ப்ரூஸ் வெயினோட அம்மா என் பையனுக்கு ஏதாவது அலர்ஜியா இருக்கும் அப்படின்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. டாக்டரும் அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு ப்ரூஸ் கிட்ட உனக்கு வவ்வால்கள்னா ரொம்ப பிடிக்குமா, ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு நேரம் வவ்வால்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ அப்படின்னு டாக்டர் நம்ம ப்ரூஸை பார்த்து கேட்க பதிலுக்கு நம்ம ப்ரூஸ் எனக்கு வவ்வால்கள் அப்படின்னு ப்ரூஸ் அவரோட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்ட் நினைச்சிட்டு இந்த பக்கம் காத்தம் சிட்டிக்குள்ள பைக்ல பயங்கர வேகமா போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பலை சேர்ந்த ஒரு சில பேர் நம்ம பேட்மேனுக்கே தெரியாம அவர் பின்னாடி எங்க போயிட்டு இருக்காருன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கேங்குக்கு மேலிடத்துல இருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. பேட்மேனோட தலைக்கு $137 இல்ல பேட்மேனோட தலையை கொண்டு வர்றவனுக்கு இன்னும் 5% அதிகமா $142 அப்படின்னு பேட்மேனை கொல்ல சொல்லி காசை வீசிக்கிட்டு இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் கடந்து நம்ம பேட்மேன் காத்தம் சிட்டிக்குள்ள ஃபுல் ஸ்பீட்ல பைக்ல போயிட்டு இருக்காரு. அப்படியே இந்த காத்தம் சிட்டியோட மேயரை காட்டுறாங்க. மேயர் காத்தம் சிட்டில நடக்கிற குற்றங்களை நியூஸ்ல பார்த்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி குற்றங்களை குறைச்சு அமைதியான நகரமா காத்தம் சிட்டியை மாத்தணும்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பைக்ல போயிட்டு இருந்த நம்ம பேட்மேன் ஒரு உயரமான பில்டிங் மேல நின்னுட்டு இருக்காரு. அப்ப அவரை பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்த அந்த மாஸ்க் போட்ட கேங் ஒரு ஹெலிகாப்டர்ல பேட்மேனை பின்தொடர்ந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. அப்போ ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட உங்களுக்கு ரைட் சைடுல உள்ள பில்டிங்ல அந்த கேங்கை சேர்ந்த ஒருத்தன் உங்களை சூட் பண்றதுக்காக ஸ்னைப்பரை வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான். அது மாதிரி உங்களுக்கு பின்னாடி உள்ள பில்டிங்லயும் ஸ்னைப்பரோட ஒருத்தன் இருக்கான். உங்களை சுத்தி உள்ள எல்லா பில்டிங்லயுமே அவங்க ஆளுங்க தான் இருக்காங்க அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேன் கிட்ட சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம பேட்மேனை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருந்த அந்த கேங்கோட ஹெலிகாப்டர் பேட்மேன் கிட்ட வந்து தரையிறங்கி அந்த ஹெலிகாப்டருக்குள்ள இருந்து அந்த தீவிரவாத கேங்க சேர்ந்த எக்கச்சக்கமான பேர் மாஸ்க போட்டுட்டு பேட்மேனை பார்த்து பேட்மேன் உன்னை கொன்னுதான் நாங்க எல்லாரும் பணக்காரனாக போறோம் அப்படின்னு கத்திட்டு கையில கன்னோட எல்லாரும் பேட்மேனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் அவங்கள பார்த்து செல்லங்களா வந்துட்டீங்களா, வாங்க வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பேட்மேன் அவங்கள பார்த்து சொல்ல பதிலுக்கு அந்த மாஸ்க் போட்ட கேங்ல இருந்த ஒருத்தன் பேட்மேனை பார்த்து பேட்மேன் உன்னோட தலையை வெட்டி கொண்டு போன எனக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா, 200 மில்லியன். என்னது, என்னோட தலைக்கு வெறும் 200 மில்லியன் தானா, இது ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பேட்மேன் அவன் கிட்ட பேசிட்டே அவர் கையில இருக்க ஒரு பட்டனை அழுத்துறாரு. பேட்மேன் அந்த பட்டனை அழுத்தினதும் வானத்துல ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் என்னதுன்னு எல்லாரும் வானத்தை பார்க்க வானத்துல கண்ணை பறிக்கிற மாதிரி பயங்கர வெளிச்சத்தோட பேட்மேனோட பேட் சிக்னல் தெரிய ஆரம்பிக்குது. இது அதே தான் அந்த அசிங்கமான பேட் சிக்னல் அப்படின்னு வானத்துல தெரிஞ்ச பேட் சிக்னலை பார்த்து சொல்லிட்டு அவனை தாக்குங்கன்னு பயங்கர சத்தமா கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்துனதும் அந்த பில்டிங்கோட மாடியில இருந்த கதவை திறந்துட்டு மாஸ்க போட்டுட்டு எக்கச்சக்கமான பேர் நம்ம பேட்மேனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் நம்ம பேட்மேன் அவரோட ஆயுதத்தை கையில எடுத்துட்டு சண்டை போறதுக்காக தயாராகிட்டு இருக்காரு. அப்போ பேட்மேனை அடிக்கிறதுக்காக அவர் கிட்ட வந்த ஒருத்தன் மூஞ்சி மேல ஒரு பலமான பஞ்சை கொடுத்து ஒரே அடியில நாக் டவுன் பண்ணிடுறாரு. பேட்மேன் அவரோட சூட்ல ஒட்டியிருந்த கிளாஸை எடுத்து அவங்கள நோக்கி வீச பேட்மேன் வீசின அந்த பேட் கிளாஸ் பறந்து போய் அங்க இருந்த ஒவ்வொருத்தன் உடம்புலையும் குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. பேட்மேனை கொல்றதுக்காக வந்த எல்லாரையும் நம்ம பேட்மேன் திருப்பி மரண அடி கொடுத்து எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தன் கையில கத்தி வச்சுட்டு நம்ம பேட்மேன் பின்னாடி இருந்து ஜம்ப் பண்ணி பேட்மேன் கழுத்துல கத்தி வச்சிடறான். அப்போ பேட்மேன் அவரோட விங்ஸை முழு வேகத்துல விரிக்கிறாரு. அந்த விங்ஸ்ல இருந்த ஏகப்பட்ட கத்தி அவன் உடம்ப கண்ணா பின்னான்னு குத்தி கிழிக்க ஆரம்பிக்குது. பேட்மேன் அப்படியே அவனை பிடிச்சி வீச அப்போ பேட்மேனோட பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்ல இருந்த ஒருத்தன் ஸ்னைப்பரை வச்சுட்டு பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இது மாதிரி அங்க இருந்த எல்லாருமே நம்ம பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க பதிலுக்கு நம்ம பேட்மேன் அவரை நோக்கி வந்த புல்லட்ஸ் எல்லாத்தையுமே அவரோட விங்ஸை வச்சு தடுத்து நிறுத்திடுறாரு. அப்போ ஒருத்தன் அவன் கையில வச்சிருந்த கன்னால வலை மாதிரியான ஒரு ட்ராப்பா அந்த கண்ணு வழியா பேட்மேனை பார்த்து ஷூட் பண்றான். நம்ம பேட்மேனும் தெரியாதனமா அந்த ட்ராப்ல மாட்டிடுறாரு. அப்போ அங்க இருந்த மாஸ்க் போட்டிருந்த ஒருத்தன் நம்ம பேட்மேன் கிட்ட வர்றான். பேட்மேன் அவனை பிடிச்சி அடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவன் பேட்மேனோட கையை பிடிச்சி இப்போ உன்கிட்ட என்ன இருக்குன்னு அவரை பார்த்து கேட்டுட்டு பேட்மேனோட கையை பிடிச்சி உடைச்சிடுறான். இந்த பக்கம் பேட்மேன் வழியில பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு பேட்மேன் அந்த வழியோட சொல்லிட்டு அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன சொன்ன, உன்னை ஒன்னும் பண்ண முடியாதா, இப்போ உன்னை எப்படி எரிச்சு சாம்பலாக்குறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு அவன் பேட்மேனை பார்த்து சொன்னதும் இந்த பக்கம் அந்த கேங்க சேர்ந்த ஒருத்தி கையில ஃபயர் கண்ணை வச்சுட்டு பேட்மேனை பார்த்து ஃபயர் பண்றான். பேட்மேன் அவரோட விங்ஸை வச்சு அந்த நெருப்பு தாமேல படாம இருக்க எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாரு. இருந்தாலும் பேட்மேன் டிராப்ல மாட்டி இருக்கிறதுனால அவரால் ஒன்னும் பண்ண முடியாம அந்த நெருப்பு தான் உடம்பு முழுக்க பரவி அவர் போட்டிருந்த சூட்டே பத்திட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போ ஒருத்தன் அவன் கையில வச்சிருந்த ஸ்டிக்கை வச்சு பேட்மேனை அடிக்கிறான். பேட்மேனும் அப்படியே கீழே விழுகிறாரு. அப்போ பேட்மேனோட நெஞ்சில இருந்த கத்திய இவன் அவன் கையால புடுங்கி எடுக்கிறான். எடுத்தது மட்டும் இல்லாம அதே கத்தியை வச்சு பேட்மேனை அடிக்கவும் செய்யறான். அடிச்ச அடியில பேட்மேன் அந்த உயரமான பில்டிங்ல இருந்து காயத்தோடவும் அந்த பில்டிங்க்கு கீழே நின்னுட்டு இருந்த ஒரு கார் மேல வந்து விழுகிறாரு. அந்த உயரமான பில்டிங்ல இருந்து
கீழே விழுந்து பேட்மேன் தடுமாறி எழுந்திருச்சு பார்க்க அந்த கேங்கோட ஹெலிகாப்டர் மறுபடியும் பேட்மேனை துரத்திட்டு பின்னாடியே வந்து பேட்மேனை பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேட்மேன் வந்து விழுந்த கார் வெடிச்சு சதற ஆரம்பிக்குது. அப்போ காத்தம் சிட்டியோட போலீஸ் சண்டை நடக்கிற இடத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. எதிரிகளோட தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு பயங்கர காயத்தோட பேட்மேன் ரோட்ல நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ சண்டை நடக்கிற இடத்தை நோக்கி வந்துட்டு இருந்த போலீஸ் கார் ரோட்ல அடிபட்ட நிலைமையில நடந்து போயிட்டு இருந்த நம்ம பேட்மேன் மேல வந்து மோதுது. கார் மோதுனதுல பேட்மேன் பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. அந்த போலீஸ் கார்ல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் தப்பிச்சே ஓட நினைக்காத, இல்லன்னா நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் பேட்மேனை பார்த்து கண்ணை நீட்டிட்டே அவர்கிட்ட சொல்ல, பதிலுக்கு பேட்மேன் முடிஞ்சா என்ன ஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ட்ரைனேஜ் குழியோட மூடிய திறந்து அந்த வழியா அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அந்த போலீஸ் ஆபீசரும் நம்ம பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த இடத்துல இந்த குற்றவாளிகள் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்க, இந்த இடத்துல யாரும் இல்லன்னு மத்த போலீஸ் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பக்கம் காத்தம் சிட்டியோட மேயர் இருந்துட்டு நியூஸ்ல இது மாதிரி அந்த மாஸ்க் போட்ட தீவிரவாத கும்பல் காத்தம் சிட்டி முழுவதுமா பரவி இருக்கிறதுனால காத்தம் சிட்டில எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனையும் கலவரமுமா இருக்கு அப்படின்னு மேயர் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு நியூஸ்ல பார்த்துட்டு இருக்காரு. அவர் இருந்த இடத்துக்கு வெளியே அந்த மாஸ்க் போட்ட கேங்க சேர்ந்த ஒரு சில பேர் கையில கன்னோட ஒரு வண்டியில இருந்து ஏகப்பட்ட பெட்டிகளை இறக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் மேயர் அவர் இருந்த இடத்துல இருந்து அங்க இருந்த விண்டோ வழியா அங்க என்ன நடக்குதுன்றத கவனிச்சிட்டு இருக்காரு. நான் அதை மறுபடியும் கேட்கிறேன், இது எப்படி நடந்துச்சு? அந்த வலி ரத்தம் நிக்கவே மாட்டேங்குது, வேடிக்கை பாக்குறத விட்டுட்டு எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு பேட்மேன் அவர் பக்கத்துல இருந்த ஆல்ஃபிரட்டை பார்த்து சொல்லிட்டு அவர் உடம்புல ஏற்பட்ட காயத்துக்கு அவரே தையல் போட்டுட்டு இருக்காரு. அங்க இருந்த ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து கோபத்தோட, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்க மறுபடியும் திரும்பி போயாகணும். உன்னோட காயத்தை சரி பண்றதுக்கு 1000 வழிகள் இருக்கு, ஆனா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உன் தலையில தான் எழுதி இருக்கு அப்படின்னு ஆல்ஃபிரட் பேட்மேனை பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மேயர் அவர் இருந்த இடத்தை விட்டு வெளியே வந்து அந்த மாஸ்க் போட்ட கேங் ஒரு வண்டியில வந்து அந்த இடத்துல இறக்கி வச்ச அந்த பெட்டிகள் கிட்ட போய் அவங்களுக்கு தெரியாம அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு. அங்க இருந்த அந்த பெட்டிகளுக்குள்ள ஏகப்பட்ட மாஸ்க்கும் அது கூடவே எக்கச்சக்கமான பவர்ஃபுல்லான கன்ஸும் இருக்கிறத பாக்குறாங்க. அதே சமயத்துல காத்தம் சிட்டியோட நியூஸ்ல இது மாதிரி காத்தம் சிட்டி முழுவதுமா வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கு, பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேணாம் அப்படின்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்க அந்த நியூஸ் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் பின்னாடி யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாருதுன்னு அந்த இடத்துல அவர் திரும்பி பார்க்க, நான் தான் ப்ரூஸ் வெயின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ் அடிபட்ட உடம்போட அந்த இடத்துல வந்து நிக்கிறாரு. ப்ரூஸ் அந்த நிலைமையில பார்த்ததும் அவர் ஓடி போய் ப்ரூஸை பிடிச்சு, ஓ மை காட் ப்ரூஸ் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கே சொல்லிட்டு ப்ரூஸ் போட்டிருந்த பேட்மேனோட சூட்டை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறாரு. அவரை பார்த்து நம்ம ப்ரூஸ், நான் தான் பேட்மேன், எனக்கு உதவி தேவை அப்படின்னு பேட்மேன் அவரை பார்த்து சொல்ல, இதோட அப்சல்யூட் பேட்மேன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 9 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத பத்தி தொடர்ந்து அடுத்த இஷ்யூல பார்ப்போம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.